Hello aspirants, welcome back to TAF IAS Academy. So இன்னைக்கு நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் பாருங்க. நியூ பிளான்ட் ஸ்பீஷிஸ் டிஸ்கவர்ட் இன் சதர்ன் ஈஸ்டர்ன் காட்ஸ் நேம்ட் ஆஃப்டர் அண்ணாமலை வார்சிட்டி ஃபவுண்டர். ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸில் ஒரு நியூ பிளான்ட் ஸ்பீஷிஸ் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேர் கைட். ஸோ அதனுடைய டிஸ்கவரி பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இட் ஹாஸ் பீன் நேம்ட் ஆஃப்டர் த யூனிவர்சிட்டிஸ் ஃபவுண்டர் அண்ணாமலை. ஓகே, ஸோ discovery and the plant species oda name enna Cyphostemma annamali. Okay, so it is a plant species belonging to the grape family of Vitaceae. Okay, நமக்கு தமிழ்நாடு எஸ்பெஷலி இன் சஞ்சீவி ஹில் ஆஃப் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் அங்கே தான் நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க at an elevation of approximately 86 meters in a tropical dry forest named after Raja Sir Annamalai Chettiar, the founder of Annamalai University. So நமக்கு ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளான்ட் ஸ்பீஷஸ் டிஸ்கவர் பண்ணால் எங்கே டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அந்த லொக்கேஷன் பேஸிஸில் கேட்பாங்க. ஆர்எல்ஸ் உங்களுக்கு நேம் கொடுத்துட்டு அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஆர் வாட் டைப் ஆஃப் பிளான்ட் இஸ் இட் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பிக்சர் பிளான்ட் பற்றின கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு ஏர்லியராக கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி it is a what climbing plant, okay, with a tuberous root and round yellow fruit. உங்களுக்கு பிக்சர் பார்த்தா தெரியும் round yellow fruit இருக்கா. ஸோ மோர் லைக் அ கிரேப்ன்றனால தான் கிரேப் ஃபேமிலியில் இதை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. லைக் மற்ற ட்ரீஸு இல்லை ஒரு ராக்ஸ் இல்லை ஒரு இந்த ஃபென்ஸ் ஏரியா இதில் எல்லாத்துலேயும் கிளைம்ப் ஆகி லைக் ஸ்ப்ரெட் ஆகி வளரக்கூடியது தான் வந்துட்டு இந்த கிளைம்பர் plant species or climber structures அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த கிளைம்பர். ஓகே, and it is distinct from its relative Cyphostemma setosum by its leaf structure. அதாவது it starts and ends with 3 leaves, trifoliage. Okay, and white or yellow flower petals. Okay, and இதனுடைய ஸ்டேட்டஸ் லைக் அஃபிஷியலாக இப்போது ஜேர்னலான ஃபைட்டோடாக்ஸால் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, and one other thing என்னென்னா நமக்கு பிளான்ட் கிங்டம் அனிமல் கிங்டம் ரெண்டு இருக்குது கரெக்டாக. லைக் பிலோ தட் we have lot of divisions. லைக் நமக்கு டிவிஷன் இருக்குது, ஆர்டர் இருக்குது, தென் ஃபர்தராக அது என்ன ஃபேமிலியை சேர்ந்தது, தென் என்ன ஜீனஸ், அண்ட் தென் ஃபைனலி we will have the species. ஓகே, ஸோ இங்கே ஸ்பீஷஸோட நேம் சைஃபோஸ்டெமா அண்ணாமலை, தென் அது ஃபர்தராக எந்த ஜீனஸ் சைஃபோஸ்டெமா, தென் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இந்த விட்டேஷியா அப்படிங்கிற கிரேப் ஃபேமிலியை சார்ந்தது. ஓகே, நவ் ஈஸ்டர்ன் காட்ஸ் பற்றினா இன்ஃபர்மேஷன். ஈஸ்டர்ன் காட்ஸ் பற்றி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் பிகாஸ் மோஸ்ட்லி வி ஃபோக்கஸ் வைட்லி ஆன் வெஸ்டர்ன் காட்ஸ். ஈவன் மெயின்ஸில் கூட நிறைய பியூஐக்யூஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. வேறஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் பற்றி நமக்கு கொஸ்டின்ஸ் கம்மி தான், பட் கேட்டாங்க அப்படின்னா யூ ஷுட் நோ. ஸோ கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணக்கூடிய ஏரியா தான் இது. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸை எந்த அளவுக்கு நம்ம கவர் பண்ணுறோமோ அதே அளவுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸோட ஈஸ்டர்ன் காட்ஸை கவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நமக்கு ஈஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் ஸோ ரெண்டுமே என்ன நமக்கு தெரியும். வெஸ்டர்ன் காட்ஸ் பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் கோஸ்டோட ஒட்டி இருக்கிறது அண்ட் these are continuous hill ranges, whereas eastern Ghats எடுத்துக்கிட்டா these are discontinuous hill ranges. Okay, so what a discontinuous range of mountains running along India's eastern coast stretching from Odisha through Andhra Pradesh to Tamil Nadu. So Odisha, Andhra, Telangana எல்லா ஏரியாஸுமே நமக்கு கவர் ஆகும் till towards Tamil Nadu. Okay, and these are continuous ranges. Why? Because unlike the continuous western Ghats, the eastern Ghats are eroded and cut through by major peninsular rivers like Godavari, Krishna, Kaveri and Mahanadi. So இங்கே நமக்கு ஈஸ்டர்ன் காட்ஸில் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் வந்து நிறையா. ஓகே, ஸோ நமக்கு இங்கே பே ஆஃப் பெங்காலில் ட்ரெயின் ஆகக்கூடிய ரிவர்ஸ் வந்து நிறையா. அதனால் தே கட் த்ரூ தீஸ் ரேஞ்சஸ், அதனால் தே ஆர் டிஸ்கண்டினியூவஸ் ஹில் ரேஞ்சஸ். ஓகே, அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஹையஸ்ட் பீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிந்தாகதா பீக், ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய ஜிந்தாகதா. ஓகே, ஃபாலோட் பை அதர்ஸ் லைக் ஆர்மகொண்டா அண்ட் மகேந்திரகிரி. ஆர்மகொண்டாவும் ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய பீக் தான். ஏர்லியராக மகேந்திரகிரி டாலஸ்டாக இருந்தது அண்ட் தென் ஆர்மகொண்டா. நவ் இப்போ ஜிந்தாகதா தான் ஹையஸ்ட் பீக்காக இருக்குது. இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆனைமுடி,
கேரளாவில் இருக்கு இல்லையா, அதுதான் ஹையஸ்ட் பீக். ஓகே, அண்ட் ஆனைமுடி பீக் அண்ட் தென் ஜிந்தாகதா பீக், இது ரெண்டில் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய ஆனைமுடி தான். ஓகே, அண்ட் இதனுடைய ஜியாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், தே ரெப்ரசன்ட் சம் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷன்ஸ் இன் த இந்தியன் சப்கான்டினென்ட், primarily composed of charnocoids and condylite rocks. இதனுடைய ராக் சிஸ்டம். ஓகே, நமக்கு நிறைய படிச்சிருப்போம் condylite rocks லைக் நீஸ் அண்ட் ஷிஸ்ட் இதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி these are made of charnocoids and condylite rocks. ஓகே, தென் ஈஸ்டர்ன் காட்ஸ் உடைய பயோடைவர்சிட்டி அண்ட் ஈகோசிஸ்டம், லைக் இதில் இருக்கக்கூடிய ஃப்ளோரா அண்ட் ஃபானா, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா they are home to diverse vegetation ranging from semi-evergreen forest to dry deciduous scrubland, and it is a major center for endemic species like the Cyphostemma annamalai. Okay, so நமக்கு நியூஸில் இருக்கிற மாதிரியான நிறைய endemic species ஈஸ்டர்ன் காட்ஸில் ஃபைன் பண்ணுறோம். உங்களுக்கு கொஸ்டினில் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் லைக் சிடிஎஃப்எஸ் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே the recently discovered Cyphostemma annamalai has been found in Western Ghats. It is a climber with yellow fruit and it belongs to the grape family அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, see, first statement itself is incorrect. Okay, it is endemic to what or where? Eastern Ghats. Okay, not Western Ghats. Then fauna, it provides habitat for flagship species like Asian elephant, tiger and the rare Jordan's cursor. Okay, see, இது வந்து பேர்ட். உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஸோ அந்த ஸ்பீஷஸோட நேம் கொடுத்துட்டு வாட் இஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்பீஷஸோட நேம் கொடுத்துட்டு வாட் இஸ் இட், அது என்ன இன்செக்டா இல்லை பேர்டா அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ ஹியர் ஜோர்டன்ஸ் கர்சர் அப்படிங்கிறது பேர்ட் ஸ்பீஷஸ். ஓகே, அண்ட் அதனுடைய இது வந்து ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் பேர்ட் அப்படின்னு சொல்லுவோம், பிகாஸ் இதனுடைய ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஃப்ளாக்ஷிப் ஸ்பீஷஸ், அனிமல் ஸ்பீஷஸ், பேர்ட் ஸ்பீஷஸ்மே இங்கே நம்ம பார்க்கலாம் ஈஸ்டர்ன் காட்ஸில். அண்ட் இதனுடைய இக்கலாஜிக்கல் ரோல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் ஆக்ட்ஸ் as a crucial carbon sink and regulates the local climate of the eastern coastal plains. Okay, and apart from that sacred groves, Sanjeevi Hill வந்து நமக்கு இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் ரீஜன் இஸ் டாட்டட் வித் வாட் sacred groves, அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி பீப்புளுடைய ஒரு sacred groves-ஆக கருதப்படுது. that preserve ancient biodiversity through community based religious protection. ஓகே, ஸோ அந்தந்த கம்யூனிட்டிஸ் அதை வந்து sacred groves-ஆக வணங்குறாங்க. ஓகே, that is another thing. And apart from that we have many other protected areas also, like இப்போ ஒடிஷா, ஈஸ்டர்ன் காட்ஸ் ஒடிஷா சைடு எடுத்துக்கிட்டோன்னா we have சிம்லிபால் நேஷ்னல் பார்க். இதே இது ஆந்திரா அண்ட் தெலுங்கானா எடுத்துக்கிட்டோம்னா the largest tiger reserve நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ், அதுதான் லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வ். கரெக்டாக? ஸோ அது அங்கே தான் இருக்குது. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் வெங்கடேஸ்வரா நேஷ்னல் பார்க். எஸ், இந்த மாதிரியான ப்ரொடெக்டட் ஏரியாஸுமே நிறையா ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் இட்ஸ் பயோடைவர்சிட்டி. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்கள், கம்ப்ளையன்ஸ் நார்ம்ஸ் குட் டீரெயில் EU FTA டீல் பெனிஃபிட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கே தெரியும் ஒரு ஹிஸ்டாரிக் அக்ரிமெண்ட் தான் நமக்கு EU கூட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறது. அண்ட் திஸ் அக்ரிமெண்ட் இஸ் ரிகார்டட் அஸ் த மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ். ஓகே, இப்போ அதில் வந்து சர்டன் கம்ப்ளையன்ஸ் கன்சர்ன்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே இந்த அக்ரிமெண்ட்டை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஹேர்டலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் us see first about European Union grouping. Okay, so it is a supranational political and economic union comprising 27 member states. So இந்த குரூப்பில் 27 countries இருக்குது and மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே யூரோப்பியன் கண்ட்ரீஸ் தான். ஓகே, and what was the purpose? It was established to ensure peace, stability and prosperity by creating a single unified market where people, goods, services and capital can move freely. Okay, அதாவது within these 27 countries ஒரு free movement இருக்கணும், movement of people, goods, services, capital எல்லாமே. Okay, so that
இது வந்து நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இன் த ரீஜன் ஆஸ் வெல் அஸ் ப்ராஸ்பெரிட்டி இன் த ரீஜன் இதை கிரியேட் பண்ணுறது தான் இதோடைய மேஜர் பர்பஸ். ஸோ ஓவராலாக அந்த 27 கண்ட்ரீஸுமே கிரியேட்டட் a what? Unified single market. Okay. And within these 27 member states, like European Union, we have this Schengen area or Schengen zone. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 countries like visa free entry and exit, then trade related லிபரலைசேஷன், இது எல்லாமே இந்த ஷெங்கன் ஜோனில் இருக்கக்கூடிய 25 கண்ட்ரீஸ் வந்து கவர் ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு 20 கண்ட்ரீஸ் வந்து ஆர் ரெக்கக்னைஸ்ட் அஸ் யூரோ ஜோன், வேர் யூரோ கரன்சி யூரோ இருக்கு இல்லையா, அதை வந்து அஃபீஷியல் கரன்சியாக இந்த ஒரு 20 கண்ட்ரீஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தோஸ் கண்ட்ரீஸ் ஆர் ரிகார்டட் அஸ் வாட்? Euro zone. Okay, and their economic might, that is together the European Union as a bloc represents nearly 1/6 of the global economy. Okay, and இதில் இருக்கக்கூடிய key institutions அப்படின்னு பார்த்தீங்கன்னா European Commission, it proposes laws and manages daily business, and European Parliament, a directly elected body that represents European Union citizens. Okay, and நிறைய விஷயத்தில் நீங்கள் பார்ப்பீங்க யூரோப்பியன் பார்லிமெண்ட் வந்து ரெசல்யூஷன் தீர்மானம் நிறைவேற்றிருக்கு அந்த மாதிரிலாம். ஸோ ரெப்ரசன்டிங் யூரோப்பியன் யூனியன் சிட்டிசன்ஸ். ஓகே, and then we have European Council, defines the EU's overall political direction and priorities. Okay, so இப்போ இந்த குரூப்பிங்கோட தான் இந்தியா has signed what? FTA. 2026ல the agreement வந்து ஃபைனலைஸ் ஆகி கன்க்ளூட் ஆச்சு. It aims to connect the world's largest single market with the fastest growing major economy. Okay, and why is it called the mother of all deals? Because of its economic impact, because almost it is going to cover nearly 2 billion people, roughly 25% of global GDP. Okay, and then it predicts bilateral trade to double in value over the coming years. Okay, நமக்கு 2026 ஜான்வரியில் இந்த டீல் வந்து சைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதனுடைய கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்ஸ் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சஸ் டு 99% ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் 97% ஆஃப் EU எக்ஸ்போர்ட்ஸ். ஓகே, அதாவது இந்தியாவிலேருந்து இந்த யூரோப்பியன் யூனியன் 27 கண்ட்ரீஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சஸ் கிடைச்சிருக்கு. லைக்வைஸ் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அதுக்குமே வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சஸ். அண்ட் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் அன்லாக்ஸ் கமிட்மெண்ட்ஸ் இன் ஓவர் 100 சப்செக்டர்ஸ் இன்க்ளூடிங் IT, ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் அண்ட் எஜுகேஷன். Mobility, it provides a framework for easier business travel for professionals and students. Okay, so இவங்க ரெண்டு பேருக்கான ஃபெசிலிட்டியும் என்கரேஜ் பண்ணியிருக்கு. ஓகே, லைக் அங்கே போய் நமக்கு அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஃபர்தராக ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வீசா ஈஸ் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி ஈஸியஸ்ட் பிஸ்னஸ் ட்ராவல். ஓகே, இந்த ஃப்ரேம் ஒர்க்கும் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் முக்கியமாக நமக்கு இந்தியன் ஃபார்மர்ஸ் டொமஸ்டிக் செக்டர் எதையும் அஃபெக்ட் பண்ணாத வகையிலையும் நமக்கு சர்டன் செக்டர்ஸை எக்ஸ்க்ளூடும் பண்ணியிருக்காங்க. டெய்ரி செக்டர்லாம் எக்ஸ்க்ளூடும் இந்த டீல்லேருந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்தியா EU FTA அண்ட் இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸ்பெக்டட் இன் 2027, அதாவது நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த FTA வந்து இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இந்த நியூஸில் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய மேஜர் இஷ்யூஸ் அண்ட் ஹர்டில்ஸ் அது எல்லாமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், வார்னிங் ஆன் கம்ப்ளையன்ஸ். EU அம்பாசிடர் ஹர்வி டெல்ஃபின் என்ன சொல்லியிருக்காரு? ஸ்ட்ரிக்ட் கம்ப்ளையன்ஸ் நார்ம்ஸ் ரிகார்டிங் டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், environmental rules and sustainability could act as non-tariff barriers. அதாவது நம்ம டேரிஃப் பேரியர்ஸை தான் அக்ரிமெண்ட்டில் பேசி டேக்கிள் பண்ணியிருக்கோம். லைக் ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சஸ் கொடுக்குறோம், டியூட்டி ஃப்ரீ ட்ரேட் ஆக்சஸ் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணியிருக்கோம். வேரஸ் வாட் அபவுட் நான் டேரிஃப் பரியர்ஸ், லைக் டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரீஸுடைய என்வாயன்மெண்டல் ரூல்ஸ் அது பிரகாரம் மெயின்டைன் பண்ணுறது, தென் அதனுடைய சஸ்டெயினபிலிட்டி, இதெல்லாம் வந்து நான் டேரிஃப் பேரியர்ஸ். ஸோ இதுக்கு வந்து நமக்கு
இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்ப்ளையன்ஸ் நார்ம்ஸ் அதுக்கு வந்து நம்ம கம்ப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஹேர்டலாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பியன் யூனியன் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து நமக்கு கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் இருக்குது, சிபேம். எஸ், கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். கார்பன் CO2 எமிஷன் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போது ஸ்டீலு, சிமெண்ட்டு, இதனால் நமக்கு க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் அதிகமாகுன்ற பட்சத்தில் அந்த மாதிரி க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் அதிகமாக கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நீங்கள் EU கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பங்கு அதில் என்ன? கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். தென் டீஃபாரஸ்டேஷன் ரெகுலேஷன், EUடைய டீஃபாரஸ்டேஷன் ரிலேட்டட் ரெகுலேஷன். அதாவது நீங்கள் தயார் பண்ண ப்ராடக்ட் வந்து டீஃபாரஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல அந்த ஃபாரஸ்ட் வெஜிடேஷனை டிஸ்ட்ராய் பண்ணி உருவாக்கலை அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரியான என்விரான்மெண்டல் ரூல்ஸ், டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த ஊரில் அந்தந்த கண்ட்ரீஸில் வந்து டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணுறது, இதெல்லாமே வந்துட்டு ஒரு மேஜர் கன்சர்னாக இருக்குது. அண்ட் அது ரிலேட்டடான ஒரு வார்னிங் தான் EU அம்பாசடர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அனதர் வித் ரிகார்ட் டு இந்தியா, லைக் EUலேருந்து இந்தியாவுக்கு வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம்ல EU ப்ராடக்ட்ஸ், அதில் என்ன மேஜர் பிரச்சனையாக இருக்குன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ். So, if administrative procedures are too burdensome, the high cost of compliance might outweigh the benefits of lower tariffs, leading to a missed opportunity for businesses. So, நம்ம இந்த மாதிரி கம்ப்ளையன்ஸ் நாம்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்ப்ளையன்ஸ் நாம்ஸ்க்கே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா லோயர் டேரிஃப்ஸ், அதாவது 0 டேரிஃப்ஸ், இந்த டியூட்டி ஃப்ரீ ட்ரேட் ஆக்சஸ் கொடுத்து எந்த விதமான பயனுமே இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ், அதாவது the current deal is missing a chapter on investments in non-services sector. ஸோ முன்னாடி நம்ம குட்ஸ் சர்வீசஸ் இதெல்லாம் பார்த்தோம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் நான் சர்வீசஸ் செக்டர் பற்றி இந்த அக்ரிமெண்ட்டில் 2 கண்ட்ரியுமே, அதாவது யூரோப்பியன் யூனியனும் சரி இந்தியாவும் சரி டிசைட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இட் இஸ் மிஸ்ஸிங் அ சாப்டர் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் அப்படின்னு அந்த யூரோப்பியன் யூனியன் அம்பாசடர் கோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. விச் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரொவைடிங் லாங் டேர்ம் ப்ரெடிக்டபிலிட்டி ஃபார் யூரோப்பியன் இன்வெஸ்டர்ஸ். அண்ட் ரிவ்யூ கிளாஸ், போத் சைட்ஸ் மே ரீவிசிட் இன்வெஸ்ட்மெண்ட் லிபரலைசேஷன் 2 years ஆஃப்டர் த FTA டேக்ஸ் எஃபெக்ட். ஓகே, ஸோ 2 years, அதாவது இப்போ FTA நமக்கு 2027 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 2 yearsக்கு அப்புறம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ் மிஸ் ஆகுது, நான் சர்வீசஸ் செக்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக அக்ரிமெண்ட்டில் பேசலை அப்படின்னு பார்க்குறோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ த ரிவ்யூ மீட்டிங் மே பி ஹெல்ட் ஆஃப்டர் த 2 years ஆஃப் FTA into place. Okay, so that's all about this one, and that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.